வாடா சஞ்சய், நீ பெரிய பையனானது நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதை விட்டு உங்க ஆச்சி பேச்சு உங்க அப்பா பேச்சு நீ கேட்ட வாழ்க்கையில விளங்காம தான் போயிடும், பாத்துக்கோ. ஆமா ஆமா, அவன் பேச்சு கேளு. அவன் அப்படியே முதலமைச்சர் வீட்டு பொண்ணோட கல்யாணம் பண்ணி வைப்பா. இங்க பாருங்க, தேவையே இல்லாம ஏதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா பாருங்க, நான் என்ற வயங்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நீங்க ஏதாவது பேசணும்னா உங்க வயங்கிட்ட போய் பேசுங்க, போங்க. என்னடி என்றவையும் உன்றவையும் பேசிட்டு இருக்கிற? இவன் என்ற வீடு வாரிசு. இவன்கிட்ட பேசுற முத உரிமை எனக்கு தான் இருக்கு. தலடா இந்த பக்கம். கேளுங்கட்ட, நான் இந்த வீட்ல யார்கிட்ட தான் பேசுறது? உங்க வயங்கிட்ட பேசினா எனக்கு தான் முத உரிமைங்கறீங்க. என்ற உளையிட்ட பேசினாலும் எனக்கு தான் முத உரிமைங்கறீங்க. அப்ப எனக்கு எப்பதான் உரிமை வரும்? ஆனா அநியாயத்துக்கு நீங்க ரொம்ப பண்றீங்க. ஆமா சரி, சந்திர பையன் தான் கரக முடிச்சவ உன்னை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில வீணா போய் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. என்ன பேர் பிள்ளை மணி வரணும், அது ஒன்ற சொந்தத்துல. ஏண்டி ஒன்ற சொந்தத்துல எவனாவது மூணாவது வகுப்பு தாண்டி இருக்கறனடி? உன்ன மாதிரி ஒரு கிறுக்கிய என்ற பேர் மேல கட்டி வச்சு அவன் வாழ்க்கையை வாங்காம போறதுக்கு பேசிட்டு இருக்க நீ. ஆச்சி ஆச்சி கொஞ்சம் கம்மி இருங்க ஆச்சி. இங்க பாருங்க சென்னை பேசுறதோட நிறுத்திக்கோங்க. என் சொந்தக்காரங்க எல்லாம் பேசுனீங்க நான் மனுஷியாவே இருக்க மாட்டேனாக்கோ. ஒன்ற சொந்தக்காரனுங்க வண்ட வார்த்தை எடுத்து விட்டேன்னு வச்சுக்கோ, ஊர் சிரிச்சு போயிருமாக்கோ. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? உங்க பையன் வரட்டு நான் பேசிக்கிறேன். பேசு பேசு போ. இங்க வாடா சஞ்சய், என்ற பையன் வாழ்க்கையை தான் என்னால காப்பாற்ற முடியல. ஆனா உன்னை அப்படிலாம் விட மாட்டேன். உங்க அம்மாவா பேச்ச கேட்டு ஏதாவது குழியில கிளியில விழுந்த மாவனே ஒத்தே குழியோட சமாதி ஆக்கிடுவேன். ஜாக்கிரதை. எனக்கு என்னவோ நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி பேசிட்டு போறாங்க ரெண்டு பேரும். கடவுளே, இன்னும் நான் 3ஆம் கிளாஸையே முழுசா தாண்டல, அதுக்குள்ளே கல்யாணத்தை பத்தி பேசி ரெண்டு அடிச்சு உருளுதுங்க. எல்லாம் அம்மா நல்ல ஆச்சி.